வரவன் என்னைக்கு இருந்தாலும் வந்து தானே ஆகணும். வரத்துக்கு ரெடியா இருந்துக்கிறேன். சிந்து நதி கரையினிலே சிவந்தமானை பொழுதினிலே பெண்குமரியினிலே நானும் பாடுவோம். என்ன சொல்லாதீங்க, தள்ளி போங்க. அபி என்ன எனக்கு என் மீது கோபம்? ஆமா, உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பாவி பெண்ணாக பிறந்தவள தள்ளி விட்டு போறீங்களே, இது நியாயமா? உங்க அப்பா உடம்பு சரியில்லை, நீ போக மாட்டியா? நான் போவே மாட்டேன். அப்ப சாப்பிட்டுன்னு விட்டுருவேன். என்ன செய்வது தலைவிதி? நாட்டின் அரசனுடைய தந்தை, நான் போய்த்தானே ஆக வேண்டும். ஆனால் சினத்தினாலே உன்னை சிறிது தள்ளி விட்டு சென்றேன். என் மீது கோபம் கொள்ளாதே. அவருக்கு தீராத ஆசையினாலே மாரடைப்பு ஏற்பட்டு விட்டது. மாமனார் செத்துறாரா? சாவனன்றியா? அவன் எங்க சாவ போறான்? கம்பெனில இருக்கிற 5 பேர் சாவச்சிட்டு தான் சாவான். தீராத ஆசை எது தெரியுமா? என்ன ஆசைங்க? எனக்கு ஒரு திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் என்பது அவருடைய தீராத ஆசையா. நீங்க சென்று சொல்ல வேண்டியதானே, இந்த மாதிரி நானும் லவ் பண்ணுங்கிறேன்பா, அப்பா நான் இன்னும் கொஞ்ச நாள்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. நான் சொல்வதற்குள்ளே பெண்ணை பார்த்து எனக்கு திருமணத்தையே செய்து விட்டார்கள். கல்யாணம் ஆயிடுச்சா? வா நம்ம போய் கட்டிக்கலாம். வா நம்ம போய் கட்டிக்கலாமா? அவர்தான் கல்யாணம். இன்னொரு தூங்க நைட்ல இருந்து பதபதன்னுங்கறான். என்ன கூட ஒரு ஏகத்தில் தாண்டிக்கிறாரு அவரு. ஒரு டிக்கெட்டா தான் முடிக்க முடியும். உன்னோட டோக்கன் 379. அது வரைக்கும் வெயிட் பண்ணு. சரி சரி. அபி திருமணத்தை செய்து விட்டார்கள். கல்யாணம் ஆனது என்னிடத்துல சொல்லக்கூடாது. பாவி, இந்த மாதிரி இருக்கிறேன், நான் அந்த மாதிரி லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாதா முன்னாடியே? அபி உள்ள நாடா சவுண்ட் யாருப்பா கலகாப்பாடுல கை விட்டுக்கிறாங்க உள்ள? ஏமா மெதுவா பேசு. கை எடுங்க. சைலன்ஸ். நாங்க லவ் சீன் ஓடிடுதா? திருமணம் மட்டும்தான் அங்கே. முதலிரவு கூட அங்கே இல்லாமல் உன்னிடத்தில் ஓடாடி வந்திருக்கிறேன் பார்த்தாயா? எனக்கு உங்கள் மீது நம்பிக்கையே கிடையாது. என்ன விட்டுருங்க, என்ன வேணாம், விட்டுருங்க. நம்பிக்கை இல்லையா? டேய் எத்தடா உனக்காக என்னென்ன கொண்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ஏன் நீங்க பொன் பொருளை கொடுத்து என்ன மயக்கலாம் பாக்குறீங்களா? உங்களோட பொருள் வேணாம், பொண்ணு வேணாங்க. எனக்கு என்ன விட்டுருங்க, எனக்கு எதுவும் வேணாங்க, எனக்கு எதுவும் வேணாம். கோரிதே இல்ல அம்மா, அந்த பொண்டாட்டி வந்து அப்படியே போயிட்டு எப்படி வெளியே வந்து மட்டும் பாரு. இன்னும் பொருள் குறையுது. கரெக்டா இருக்கு வரல. கரெக்டா இருக்கு. இல்லையே. இல்ல. எடு. எடு. இந்தனா. அவ்வளவுதான் இருந்தது. சத்துடா. ஏமா ஜட்டுல என்ன வெச்சிங்கறார் பாரு. போய் சாராய் கடி போலான்னு பார்த்தேன். சாராய் பாட் லைட் இருக்குது. பாட் நிம்ரா சூத்த காப்பாத்துறான் பாரு. அபி உனக்காக பார்த்தாயா? தங்கத்திலே பவளம் பதித்தது. இது உனக்காக கொண்டு வந்து. இது தங்கத்துல பவளம் பதித்தது. இந்த அளவுக்கு நீங்க தங்கம் வாங்குற ஆளு அந்த ஏன் நைட்ல பேக் தூக்கின்னு கூத்தா இருக்கு பாரு. எனக்கு வேணாங்க, வேணாம் சொன்னா கூட ஏங்க எனக்கு போடுறீங்க? எனக்கு வேண்டாங்க, வேணாம் சொல்றேன், அப்ப கூட நீங்களே போடுறீங்க. எனக்கு வேணாங்க, எனக்கு வேணாம். தங்கத்திலே வைரம் பதித்தது. எனக்கு வேணாங்க, எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், எனக்கு வேணாங்க. வேணாம் சொன்னா கூட ஏன் தான் இப்படி கொடுக்குறீங்களோ தெரியல. எப்படியா வடவனே டெத்து மாட்டிக்கிற மச்சான். கனி தங்க வளையல்கள்
இது ஆமா. ஏய் உள்ள யாரு ஏய் ஜாலிங்க ஏம்பா யார் பாரு என்னப்பா ஓவரா பூசு போடுங்க அவர் காதல் செஞ்சிருக்கிறாரு. என்னப்பா யார் பாக்க? நான் இப்பதான் போறேங்களா அப்படியே போய் பேசுங்களா மெதுவா நான் லவ் பண்ணிக்கிறேன் இப்பதான் நவுத்துறாரு, காய் நவுத்துறாரு இப்பதான். என்னங்க வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னால் கூட பரவாயில்ல, இந்த நகை அத்தனுமே என்கிட்ட கொடுத்துட்டீங்களே, இந்த பாவி நான் நகைக்காக உங்கள் மீது ஆசை கொண்டு பழகுறேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இந்த பாவி நான் முழுமையாக உங்களையே காதலித்து வருகின்றேன். திருமணம் செய்து கொண்டால் உங்கள் மீது தானே தவிர்த்து நான் வேற எதுவுமே நினைத்தது கிடையாது. அதுதான் உனக்கு அவரு நெக்லஸ் மாட்டினாரு, நான் ஒண்ணு மாட்டிடுறேன்னு வச்சுக்கிறேன். உனக்கு என்னது மாட்ட போறேன்? யார மாட்டேன், நான் ஒரு வாட்டி மாட்டிடுறேன். என்னதுப்பா? கமலாம்பூடு உன் ஹைட்டுக்கு எங்க மாட்டுவேன்? ஜமா மாட்டுறேன். எங்க மாட்டுவேன்? ஜமா நீ முட்டி போட மாட்டிடுறேன். எங்க எங்கடா? ஜமா மாட்டுறேன். எங்க மாட்டுவேன்? ஓடு உள்ள ஓடு. ஜமா இல்ல நீ முட்டி இல்ல போட. ஜமா எங்க ஆயா கூட உன்னை போடுந்து. யாரு போறா? அத்தான் இந்த நகைகளை பார்த்தாயா? இதெல்லாம் அரசாங்கத்து நகைகள். அப்படியா? அங்கே மின்னுவதை விட இங்கதான் மின்னுது அதிகமா. அப்படியா? ஆமா. அத்தான் இவ்வளவும் ஆசை மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டு இன்னொரு பெண்ணுக்கு நீங்க தாலி கட்டியது நியாயமா? என்ன செய்வது? தந்தை இருந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறாரு. தந்தை உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆசையை நிறைவேற்றித்தானே ஆக வேண்டும். கண்ணியே, அத்தான் இந்த சந்தோஷமான வேலையிலே அந்த கதை எதற்கு? சந்தோஷம் எவ்வளவுதான் ஆடினாலும் பாடினாலும் சரி, உங்களுக்காக பஞ்சநிலையை காத்துக் கொண்டிருக்க வேண்டும். பஞ்சநிலை நீங்களும் நானும் சல்லாபமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஓடிவாங்களாத்தான். எனது மகனுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. இருந்தாலும் எது நடந்தாலும் என்னுடைய காவல்காரன் அழகாக சொல்லுவான். ஏண்டா என்னம்மா எங்க அடுத்து ரொம்ப சந்தோஷமாகறியா? ஆமாண்டா, நல்ல சந்தோஷம். நல்ல சந்தோஷமா இருக்குடா. ஏன் என்ன சந்தோஷம்? மகனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு, அவனும் திருந்தி நல்லா இருப்பான். சும்மா இருப்பா. என்னடா பையன் கல்யாணம் ஆச்சு திரும்பி நல்லா இருப்பானா? உன் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு பாரு. கல்யாணம் முதல்ல ஒரே ஒரு நாள் அவங்களுடைய மருமகளோட தான் பாரு. அதோட லாஸ்ட் எங்கடா போனா மாறி முடியாத தெருல விட்டுக்க போட்டாங்க. அப்படியா நடந்துக்கிறா? ஏமா
உன்னுடைய மருமகளும் தலைவிரி கோலத்தோட என்ன சொல்லிட்டு போய்கிறார். அது கூட நீ போட்ட பத்தி என்னங்க ஆடை ஆபரணம் ஒட்டு துணி கூட மொத்தமே கழிச்சுக்கினேன். மொத்தத்தையும் எடுத்துக்கிறாங்க தேவையா வீட்டுக்கே போட்டாங்க. புதுப்பிச்சு வர போனா உன்னுடைய மருமகளும் காத்திருக்காங்க. வீட்டுக்காரி எப்போ வருவாரு எப்போ வருவாரு எப்போ வருவாரு தலைவிரி கோலத்தோடு நம்ம அரண்மனையே சுத்தி 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 ஆளுங்க வர்றாங்கம்மா. நான் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தேன் கேட்கற மாதிரி தெரியல. நீ ஒரு முறை வந்து சொன்னா அந்த மாதிரி கேட்பாங்க மாதிரி. நான் எப்படி சம்மதிக்க வைக்கணுமோ அப்படி செய்யறேன். மாதமா இருக்கிற மாதிரி தெரியுதா? பாக்கலவா என்ன நடக்குதுன்னு? சரி
நேரத்தில் எந்த பாவத்தை செய்து பிறந்தேனோ, இந்த பாவி பிறக்கும் பொழுதே அழகாக பிறந்த பாவிக்கு நல்லதொரு வாழ்க்கை கிடைக்கிறது என்று சந்தோஷப்பட்டேனே. திருமணமாகி முதலிரவு அன்று என்னுடைய கணவர் என்னை விட்டு சென்று விட்டார். இந்த பாவியை இப்பொழுது 6 மாத கர்ப்பிணியாக இருக்கின்றேன். இந்த பாவிக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே கிடையாது. எப்படியம்மா நான் உனக்கு எடுத்து உரைப்பது? ஒரே ஒரு வார்த்தை உங்களை கேட்கின்றேன். உங்களுடைய மகனின் குணம் தெரிந்துதானே எனக்கு திருமணம் உங்கள் வயிற்றில் 10 மாதம் சுமந்து பெற்றிருந்த மகளாக இருந்திருந்தார். இப்பேற்பட்ட பாதகமான செயலை செய்திருப்பாய். நான் பெற்றெடுத்த மகளாகத்தானே உன்னை நினைத்தேன். எப்படியாவது என்னுடைய மகன் திருந்து விடுவான், அவன் நல்ல வழி செல்வான் என்றுதான் அம்மா. உங்கள் கருவில் சுமந்து பெற்றெடுத்த மகளாக இருந்திருந்தால் இப்பேற்பட்ட செயலை செய்திருப்பீர்களா? சொல்லாதீர்களா? யாரோ பெற்ற மகள் தானே, அதுவும் அனாதை பெண் தானே என்றுதானே இந்த பாவிக்கு இப்பேற்பட்ட நிலைமை. நாள் ஒன்று தாய் இல்லாத பிள்ளைக்கு தலைமேல் அடி என்று சொல்வார்களே, அப்படி இந்த பாவியின் வாழ்க்கையில் தாய் இல்லாத பிள்ளைக்கு தடை மேல் இடி விழுந்து விட்டதே. ராஜா மலரு, நான் இருக்கும் வரை நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் அம்மா. ஆசை நெஞ்சம் அழிந்ததே.
கணவரை மீட்டு இருக்கின்றார்கள். ஆகையால் என்னால் முடிந்த வரைக்கும் எனது மகனை நான் எவ்வளவோ திருத்தி பார்த்தேன், திருந்துவான் என்று நான் நினைத்திருந்தேன். இருந்தாலும் இனிமேல் உன் கையில் தான். ஏதோ என்னுடைய வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆளாகிவிட்டது. நானோ இந்த மண்ணில் பிறந்த பெண். இந்த மண்ணிலே கணவனுக்காக மதுரை எரித்தாளே கண்ணகி, அவள் வாழ்ந்த நாடம்மா இது. அது மட்டுமா, கணவரை கூடையிலே சுமந்து சூரியனை விடியாமல் செய்தாலே நலாயினி, அவளும் ஒரு பெண் தானே. அவளும் வாழ்ந்த மண்ணம்மா இது. பத்திரிகளிலே சிறந்தவளாக மும்மூர்த்திகளை குழந்தையாக்கி தொட்டிலிட்டாலே அனுசுயா தேவி, அவர் வாழ்ந்த நாடம்மா இது. ஆகையினால் நானும் என்னுடைய கணவரை மீட்டு வருவேன். நீங்கள் தானம்மா எனக்கு வழிகாட்ட வேண்டும். நான் வழிகாட்டுகிறேன், உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன். எப்படி யமனிடமிருந்து சாவித்திரி தன்னுடைய கணவனை மீட்டாலோ அதே போன்று நானும் அந்த தாசியிடத்திலிருந்து என்னுடைய கணவரை மீட்டு வருவேனம்மா. அந்த தாசியின் வீடு எங்கம்மா இருக்கு? அவனுக்கு தான் எனக்கு நோவலியா? நானு தானே வாங்குறேன். அந்த தாசி விட்டை அண்ணா அண்ணாவா? நீதானா எனக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். அண்ணா எனக்கு எமனே இந்த பெரிய தங்கச்சியா போச்சா? அண்ணா வாங்கண்ணா, போயிட்டு வரல. ஏம்மா அண்ணா உன்னா கேளியம்மா, பாக்குற அடி கொஞ்ச நேரமா அடி கிடையாது. அம்மா அண்ணா நாளைக்கு கையாடி போயிட்டு எவ்வளவோ பொறுத்துக்கணும். அந்த தங்கிக்காக இது கூட தாங்கிக் கொள்ள மாட்டேங்க அவள் சூத்து மேலே அடி போயம்மா. அண்ணா. பரவாயில்ல, வாங்கண்ணா போலாம். நான் இருக்கும்போது உங்களுக்கு என்னன்னா கவலை? இப்படித்தான் சொல்லிட்டு போனாங்க அந்த அம்மா கூட. என் கூட சேர்த்து 40 அடி வாங்கினாங்க எக்ஸ்ட்ரா. இதுக்கு மேல அவங்க வீட்டுக்காரர் எகுறாரு. நான் தான் வீரம் புளிய தலைமையிலே போட்டு அடிச்சா டப்பா டப்பான்னு. அண்ணா வாய்மையே வெல்லும். வாங்க, நான் போயிட்டு வரலாம். வாய்க்கிற பொண்ணு போயிச்சுக்கும். என் மருமகளுக்கு எப்படியாவது உறுதுணை இருந்து என் மகனையும் காப்பாத்துறது உன் கையில தான்மா இருக்கு. நான் தான்ப்பா வாங்க போறேன், நீ போ. என்ன பண்ணுப்பா, முஞ்சி வரி கலாச்சியா? கிளம்பு. மலரு, வெற்றியோடு எதுவும் நடக்காது. எதை நடந்தாலும் மனசுல வைக்காது. உன்னுடைய பொறுப்பு. சரிங்கம்மா, போயிட்டு வாங்கம்மா. அண்ணா வாங்கண்ணா, நம்மளும் போலாம். என்ன அண்ணா வாங்கண்ணா போலாம். சொன்னா கேட்க மாட்டேன்னா எங்க வீட்டுக்கு போன உதவாங்கன்ற. சரி வா போலாம், என்ன பண்றது?